வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 10th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் யூஜிசி நெட் பேப்பர் 1 கண்டக்ட் பண்ண 5 கொஸ்டின் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிற அந்த யூனிட்லேருந்து பார்க்கலாம். நம்ம தென் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குளோபல் வார்மிங் இஸ் attributed to the presence of following gases in the atmosphere. அதாவது குளோபல் வார்மிங்க்கு எந்தெந்த கேஸஸ்லாம் வந்து உள்ள ப்ரெசன்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஒரு ஸ்லைடு பார்த்துடலாம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னென்ன அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் வந்து குளோபல் வார்மிங்க்கு காரணம். அந்த கேஸஸ் என்னென்னங்கிறதுல இதில் முக்கியமானமாக இருக்கக்கூடியது வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. தென் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், குளோரோஃபில், இதெல்லாமே வந்து ஒரு கம்மியான லெவலில் இருக்கக்கூடிய கேஸஸாக இருக்கும். இதை இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதே தான். இது சர்ஃபேஸ் ஓசோன். தென் இது வந்து நைட்ரஸ் ஆக்சைடு N2O, மீத்தேன் CH4, தென் கார்பன் டை ஆக்சைடு CO2. இது எல்லாம் சேர்ந்து தான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து தென் சன் இதோட ரியாக்ட் ஆகி சன்லைட்டை வந்து ட்ராப் பண்ணுது. அந்த ஹீட்டை வந்து சன்ட்டை இருந்து ட்ராப் பண்ணக்கூடியதாக இந்த கேஸஸ் எல்லாம் வந்து காரணமாக இருக்குது. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேஸஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் குளோபல் வார்மிங்க்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்ததில் மீத்தேன் இருந்தது, ஓசோன் இருந்தது, கார்பன் டை ஆக்சைடு இருந்தது. நைட்ரஜன் ஆக்சைடு இல்லை. நம்மளுடைய இதில் வந்து நைட்ரஸ் N2O, அதாவது நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து NO2ங்கிறது தான் நைட்ரஜன் டை ஆக்சைடு. இது கிடையாது, இது இருக்குது. இது நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இது இங்கே கொடுக்கல. நம்மளுடைய இதில் வந்து A, C அண்ட் E, அதுதான் இதனுடைய ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், சாரி, இதில் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஃபுல்லாக ஒரு நோட்ஸ் இருக்கிறது. வேணுங்கிறவங்க இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் கொஸ்டின், கிவன் பிலோ ஆர் டூ ஸ்டேட்மெண்ட், ஒன் இஸ் லேபிள் அஸ் அசெஷன். அதாவது அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் கொஸ்டின். அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் விட்ரோ டெஸ்டிங் forms the basis of hazard identifications. In vitro studies are performed within the same biological entities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் பயாலஜிக்கல் என்டிட்டிஸ். இதில் அசெஷன் ரைட்டா, ரீசன் ரைட்டா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு இருந்தாலும், அதாவது ட்ரக் டார்கெட் வேலிடேஷன் சொல்லக்கூடிய, அதாவது டெஸ்டிங் மெத்தடு, லேப் டெஸ்டிங் மெத்தடு தான் வந்து இந்த விட்ரோ, இன் விவோ அண்ட் இன் சிலிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இது டெஸ்டிங் மெத்தட்ஸ் லேபில் நடக்கக்கூடியது. அதில் வந்து பெர்ஃபார்ம்டு இன் வெர்ச்சுவல் செட்டிங், அதாவது கம்ப்யூட்டர் ஆர் வெர்ச்சுவல் சிமுலேஷனில் டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு பேர் இன் சிலிக்கோ. இது வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட். இதையும் ஒரு டைம் கேட்டுக்கலாம், ஏன் நெக்ஸ்ட் டைம் எப்படி வேணால் கேட்கலாம்ல. இன் விட்ரோ இன் கிளாஸ், அதாவது கிளாஸ்னா டெஸ்ட் டியூப், அதில் பண்ணக்கூடியது வந்து இன் விட்ரோ கிளாஸில். இன் விவோன்னா இன் லைஃப்னு சொல்லக்கூடியது, இது இன் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது கம்ப்யூட்டர். தென் இன் லைஃப் அப்படின்னா ஸ்டடி டேக் பிளேஸ் இன் த லிவிங் ஆர்கானிசம், அப்படி அதில் பண்ணக்கூடியது தான். அதாவது இது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, யூஸிங் கம்ப்யூட்டர் வந்து இன் சிலிக்கோ. அவுட் சைட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அதாவது டெஸ்ட் டியூப் மூலமாக பண்ணக்கூடியது, அவுட் சைட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பண்ணக்கூடியது இன் விட்ரோ. இன் விவோங்கிறது இன்சைடு ஹோல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் விட்ரோ டெஸ்டிங் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். எஸ், அதாவது ஹசார்டுன்னா அந்த டெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ணக்கூடிய, அதுதான் என்ன டெஸ்டிங், அந்த ட்ரக்னுடைய டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் மீனிங் அது. ஸோ இது ரைட். இன் விட்ரோ ஸ்டடிஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு வித் இன் த சேம் பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோமா. அப்படியா? இன் விட்ரோங்கிறது இல்லை. பயாலஜிக்கல் என்டிட்டிஸில் பண்ணக்கூடியது இன்சைட் ஹோல் ஆர்கானிசம் வந்து இன் விவோ, அதுதான் இன் லைஃப். பட் இது வந்து டெஸ்ட் டியூப்பில் பண்ணக்கூடியது தான் இன் விட்ரோ. நம்மளுடைய கொஸ்டினில் வந்து இது இப்படி கொடுத்துருக்காங்க ரீசன். ஸோ இந்த ரீசன் வந்து ராங். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து A is true பட் R is false, அதுதான் இதனுடைய ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றினது. இது டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. முனிசிபல் வேஸ்ட்டு, டாக்ஸிக் வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இ வேஸ்ட்டு, ஸ்ட்ரா, டிமாலிஷன் வேஸ்ட், சிரஞ்சஸ் இது கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். இது என்னென்னா, தென் வேஸ்ட் என்னென்ன டைப்பான மெட்டல், பேப்பர், கிளாஸ் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிள், லீஸ்ட் ப்ரிஃபரபிள் கூட இருக்கக்கூடியது. நம்ம கடைசி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் வேஸ்ட்டை. அதை ப்ரிவென்ட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடியதுன்னு இது ஒரு சின்ன ஸ்லைடு. இதை பார்த்து வச்சுக்கலாம். இதை பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. தென் வந்து இது என்னென்னா, சோர்சஸ் ஆஃப் வேஸ்ட்டு, அதாவது வேஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க சில. இது அதனுடைய சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம்.
இந்த டேபிள்ஸில் இப்போ நம்ம பார்த்ததுல வந்து டாக்ஸிக் வேஸ்ட் இங்கே இருக்குதுல்ல, அது டாக்ஸிக் வேஸ்ட்டுனாலே சொன்னால் வேஸ்ட்டு தான். அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிவி, சிடிஸு, கேசட் இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு அல்லது டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். தென் பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் வந்து இந்த சிரஞ்ச், பேண்டேஜ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரக்ஸு, பேப்பர், அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட்டு, சானிட்டரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் வருது. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்டஸு, ஸ்பாயில்டு ஃபுட்டு, பெஸ்டிசைட்ஸ், ஸ்ட்ராஸ், வைக்கோல் அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிமாலிஷன்னா முனிசிபல் வேஸ்ட்டுக்குள்ளே வரும் அது. அதாவது ஸ்டீல் மெட்டீரியல், காங்க்ரீட் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த அது சம்மந்த ரப்பர், காப்பர் இதெல்லாமே வந்து முனிசிபல் வேஸ்ட்டுக்குள்ளே இந்த டிமாலிஷன் வேஸ்ட்டுலாம் வரும். இது போக இங்கே கொஞ்சம் வேஸ்டஸ் இருக்குது. இது ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, முனிசிபல் வேஸ்ட்டு, டிமாலிஷன் வேஸ்ட்டு. ஸோ நம்பர் 3 போட்டுட்டோம். டாக்ஸிக் வேஸ்ட் என்னது, வேஸ்ட். ஸோ நம்பர் 1 போட்டோம். பயோமெடிக்கல் வேஸ்ட், சிரஞ்சஸ். ஸோ 4 போட்டாச்சு. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், வைக்கோல், ஸ்ட்ரா. ஸோ 2 போட்டோம். 3 1 4 2 3 1 4 2. ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரே வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிரே வாட்டர் பற்றி நம்ம எங்கே படிப்போம்னு சொன்னோம்னா, தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் அதில் வந்து கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய SLWMன்னு சொல்லக்கூடிய சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு அந்த கான்செப்ட் தான் வந்து கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. கிரே வாட்டர்னால் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, இதில் எது கன்சிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரே வாட்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட் பார்க்கணும்னா, க்ளீன் வாட்டர்னால் நம்மளோட இது, அதாவது நம்ம குடிக்கக்கூடிய பியூரிஃபை வாட்டர், சிட்டி லெவல் கார்பரேஷன் வாட்டர் இதெல்லாம் வந்து க்ளீன் வாட்டரில் இருக்கும். கிரே வாட்டர்னால் யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் சிங்க், ஷவர்ஸ், பாத் அண்ட் லேண்ட்ரி வித்தவுட் ஹார்ஸ் கெமிக்கல்ஸாக இருக்கக்கூடியது தான் வந்து கிரே வாட்டர். வாட்டர் ஃப்ரம் டாய்லெட்ஸ் கண்டெய்னிங் த ஹார்ஸ் கெமிக்கல்ஸ் இது வந்து இருக்கும். பிளாக் வாட்டர்ங்கிறது இது 3 பற்றி சும்மா தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்லைட் பார்த்துடலாம். கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட். கிரே வாட்டர்னால் என்னென்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டோம். ஃப்ரம் பாத்திங் இந்த படம் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக தெரியும். இதில் கிரே வாட்டரை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு அந்த புக்லேயே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிளாக்காக இங்கே கோடு வருது பாருங்களேன். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். இது சிங்க்லேருந்து வருது, இது வாஷிங் மிஷினு, இது ஷவர் அதாவது பாத்திங்லேருந்து வரக்கூடியது. இதெல்லாம் வந்து கிரே வாட்டர். இந்த கிரே வாட்டர் வந்து இந்த ஹோல்டிங் டேங்க்குக்கு போகுது. தென் அதிலிருந்து நேராக டொமஸ்டிக் கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய DGTS இது இதோட அப்ரிவேஷன். இதை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த வாட்டர் வந்து அந்த இடத்துல ஒரு பியூரிஃபை ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பியும் ரீயூஸ் டேங்குக்கு வருது. இந்த மாதிரி வந்து இந்த ரீயூஸ் வந்து இந்த பர்பிள் கலர் இருக்க பாருங்க, இதுதான் எங்கே யூஸ் பண்ணுறோம், திருப்பியும் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு, இங்கே சிங்க் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் செடிகளுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா அது நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அந்த இதில் போயிடும். இந்த இதில் வராது. கிரே வாட்டர் வந்து இந்த 3 பர்பஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து கிரே வாட்டர்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கன்சிஸ்ட் ஆகும்னு நம்ம அப்படியே எது ஆகும்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். கிச்சன் வேஸ்ட் வாட்டர், சிங்க் இருந்ததில்ல நம்மளுடைய படத்தில், இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது கிச்சன் வேஸ்ட் வாட்டர். பாத்ரூம் சிங்கில் எல்லா இடத்துலையும் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கும் தான். பாத்திங் ஷவர்ஸ், பேசின்ஸ் அண்ட் கிச்சன் சிங்க் இங்கே கொடுத்துருக்கோம்ல விச் இஸ் நாட் ஃபீக்கல் மேட்டர் வந்து கிடையாது. யூரினல் அண்ட் ஃபீக்கல் வந்து கிடையாது. இதெல்லாம் தான் இருக்கிறது. ஸோ இப்போ ஆன்சர் பண்ண ஈஸி. கிச்சன் வேஸ்ட் வாட்டர் நமக்கு உண்டு. வாட்டர் கண்டெய்னிங் ஃபீக்கல் மேட்டர் கிடையாது. இது பிளாக் வாட்டருக்குள்ளே போயிடும். வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் யூனிட் அதுவும் கிடையாது. பாத்ரூம் வேஸ்ட் பாத்ரூம் இருக்குல்ல அதனுடைய இது வந்து உண்டு. இது அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் அதுவும் கிடையாது. ஸோ கிச்சன் வேஸ்ட் வாட்டர் அண்டு A and D ஆப்ஷன் இங்கே இருக்கக்கூடிய இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். கிரே வாட்டர், பிளாக் வாட்டர், க்ளீன் வாட்டர் இதை குடிக்க யூஸ் பண்ண மாட்டோம். கிரே வாட்டர் அந்த பர்பஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இந்த படம் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 5th கொஸ்டின், கான்செப்ட் பிஹைண்ட் த ஃபியூயல் செல் வெஹிக்கல்ஸ் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஃபியூயல் செல் வெஹிக்கல் அப்படின்னா என்ன, எது சம்மந்தப்பட்டதுங்கிறது தான் இது. க்ரீன் வெஹிக்கல்ஸ் அதுதான் வந்து ஃபியூயல் செல் வெஹிக்கல்னு சொல்லக்கூடியது. எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆர் பவர்டு பை த ஹைட்ரஜன் H2 அண்ட் கன்சிடர் த ஜீரோ எமிஷன் வெஹிக்கல்ஸ். இதுவும் வந்து பேட்ரி வெஹிக்கல்ஸ் மாதிரி தான். இதுவும் லைக் பேட்ரி வெஹிக்கல்ஸ். பட் இதில் வந்து ஸ்விட்ச் அந்த இதெல்லாம் பேட்ரிஸ் எல்லாமே இருக்கும். பட் இதில் கிடையாது. எமிட்டிங் ஒன்லி வாட்டர் அண்ட் ஹீட் த பை ப்ராடக்ட்ஸ் இது மூலமாக வந்து இது பண்ணப்படுகிறது. அதாவது ஹைட்ரஜன் மூலமாக கன்வர்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு எலக்ட்ரிசிட்டி எமிட்ஸ் நோ பொல்யூட்டன்ட் அஃபெக்ட் த பப்ளிக் ஹெல்த். நோ பொல்யூட்டன்ட் வந்து இந்த ஹைட்ரஜன். இதை நம்ம வீடியோலேயே நம்ம இதோட ஹைட்ரஜன் பற்றி 2வது கொஸ்டின் நம்ம இதை பற்றி நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து இந்த ஃபியூயல் செல் வெஹிக்கல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன டயக்ராம். இதில் வந்து இங்கே இருக்கக்கூடியது H2 இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இந்த இடத்துல ஃபியூயல் செல் ஸ்டேக்காக மாறுது. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் வந்து
கான்செப்ட் வேகன் ஃபியூல் செல் என்ன இருந்ததுன்னா யூஸ் தி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் டு ரன் காஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் கண்டினியூவாக தமிழில் வீடியோஸ் போடுறதுக்கு. தென் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் பற்றினது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில், நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் வீடியோஸ் வந்து போடுறோம். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.